ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து மணி மேக்கிங் சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏஐ ஆர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பற்றி நான் வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் ஏஐ என்ற டூலை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன விஷயம்னா, இதுல இருந்து ஏஐ ஆர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம அடாப் ஸ்டாக்ல நம்ம அப்லோட் பண்ணி நம்ம மணி மேக் பண்ணலாம். ரைட், அடாப் ஸ்டாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சப்மிட் அடாப் ஸ்டாக். ரைட், இந்த அக்கௌண்ட்ல வந்து உங்களால் நீங்கள் இந்த கண்ட்ரிபியூட்டராக நம்ம ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக நான் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏஐ ஆர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஏஐ ஆர்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெய்ட் வெப்சைட்டும் இருக்குது, ஃப்ரீ வெப்சைட்ஸும் இருக்குது. ஓகே, பெய்ட் வெப்சைட்ஸ் இந்த ப்ளே கிரவுண்ட்லாம் நீங்கள் வந்து அந்த ஆர்ட் இமேஜஸ் வந்து நீங்கள் குவாலிட்டி எடுக்கணும்னா ப்ளே கிரவுண்ட்லாம் பே பண்ணணும். இப்போ நார்மலாக நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து லியனார்டோ ஏஐ. ரைட், லியனார்டோ ஏஐ, மிட்ஜர்னி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ லியனார்டோ ஏஐயில் வந்து அவங்க வந்து சாதாரண ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ அவங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்க ஒரு ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல உங்களை ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணுறேன். நான் வந்து கேட்டிருக்கேன் என்னன்னா, போர்ட்ரேட் ஆஃப் ஜோக்கர் மிஸ்டர் பீன். இப்போ நான் ஒரு மிஸ்டர் பீனுக்கு வந்து ஒரு பர்த்டே ஒன்று செலிப்ரேட் பண்ணார்னா கேக் ஷாப்பில் வந்து எப்படி இருக்கும், அதுக்கான ஏஐ ஆர்ட்ஸ் இமேஜ் ஒன்று ஜென்ரேட் பண்ணித்தாங்கன்றதை நான் கொடுத்துருக்கேன். ரைட், அதுதான் இந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்னா என்னன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் உங்கள் இமேஜ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகணுன்றதை வந்து நீங்கள் வந்து திட்ட தெளிவாக வந்து அந்த ஏஐ ப்ரோக்ராமுக்கு சொல்லணும். அதுதான் இந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம். இந்த டைப் யுவர் ப்ராம்ப்ட். ரைட், நீ சரியாக அதை சொல்லணும். அப்படின்னா தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜை வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை சரியாக சொல்லலைன்னா அதுக்கு வந்து அதை ஜென்ரேட் பண்ண தெரியாது. ஓகே, அது வந்து ஜஸ்ட் ஒரு மெஷின். அந்த மெஷினுக்கு நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும். ரைட், அதுக்கு வந்து 1 and 0 மட்டும்தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். ரைட், ஆனால் நீங்கள் தான் அது புரிகிற மாதிரி சொல்லணும். எப்படி அந்த ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, என்ன மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்போ நீங்கள் சொல்லணும். இந்த பாருங்க, நான் சொல்லிட்டேன் பாருங்க. போர்ட்ரேட் ஆஃப் ஜோக்கர் மிஸ்டர் பீன் மேக்கிங் ஃபார் ஹிஸ் பர்த்டே வித் அ பர்த்டே ஹேட் இன் அ என்னது கேக் ஷாப் பேக்ரவுண்ட். இந்த அப்போ அவர் வந்து ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுற ரைட், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது செய்கிறேன்னா இதை டைப் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து ஒரு சைஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சைஸ் எந்த டைமென்ஷனில் உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னா அதுக்கான டைமென்ஷனை இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரைட், இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. ரைட், ஓகே, இதை வந்து நீங்கள் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இமேஜை தான் நீங்கள் வந்து கொண்டாந்து உங்களோட ஏஐ ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இமேஜ் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும். பாருங்கள், ரைட், இப்போ வந்து அதில் இந்த மாதிரி ரைட், இப்போ இதில் பாருங்கள் கம்ப்ளீட்லி வந்து ஏஐ ஆர்ட்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜ் தான் இது. ரைட், இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டாஸ்க்கை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரைட், இப்போ நான் வந்து இதில் வேற ஒன்று நமக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டுவோமே உங்களுக்கு. இதில் வந்து ஃப்ரீ பேக்கேஜ் நீங்கள் எடுக்கின்ற ஃப்ரீ பேக்கேஜ் தான் இந்த இருக்குது. இதில் நான் வந்து பேக் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ நான் வந்து போர்ட்ரேட் இதில் வந்து வேறு எதாவது கொடுக்கும். போர்ட்ரேட் கொடுப்போம். இன்னொன்று நான் வந்து சைஸை வந்து கூட்டி கொடுக்குறேன். இந்த சைஸ் டைமென்ஷன் இந்த சைஸ் எடுத்துக்குவோம். வயசை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். வித் அண்ட் ஹைட் இந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கூட்டி கொடுக்க முடியும். இந்த கூட்டியே கொடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இமேஜஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து இமேஜ் சைஸை கொடுத்து இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் இதை நான் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ வேறு யாராவது ஒருத்தர் போர்ட்ரேட் ஆஃப் வேறு இப்போ நான் வந்து இன்னொரு போர்ட்ரேட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இவரைய போர்ட்ரேட் நம்ம போடுவோம்.
playing cricket. Playing cricket in the ground. Background. Play with bat. இப்படி போடுவோமே. இப்போ ஜென்ரேட் பண்ணி பாருங்க. இங்க பிளேயிங் கிரிக்கெட், இந்த கிரிக்கெட் விளையாடுற ஒரு ஸ்டேடியத்தில் வந்து இருக்கிறாரு. ரைட், பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஏ இதை வந்து பாருங்க கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு பெரிய ஒரு சைஸுக்கு வந்துச்சு. இந்த இமேஜ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாங்க. ரைட், இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் சரியாக நீங்கள் செய்ய உங்களுக்கு புரியும்னா உங்களுக்கு ஈஸியாகவும் மணி. இது வந்து ஒரே ஒரு நான் 2 பேரை மட்டும் தான் வச்சு செஞ்சேன். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பேரை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகே ரைட், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை நீங்கள் சரியாக டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரைட், இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ வந்து. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் பை பண்ணிக்கலாம் 144. இதில் வந்து ஒரு 150 காயின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 150க்குள்ளே நீங்கள் ஒரு நாளையில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் அது ஒரு நாள் தான் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் நீங்கள் பே பண்ணணும். ரைட், இப்போ 150 என்னைய பொறுத்தவரை போதுமானது. ரைட், இப்போ நீங்கள் வந்து பிளே கிரவுண்ட், பிளேயிங் வித் பேட், பிளேயிங் வித் கிரிக்கெட், பிளேயிங் வித் பேட்னு சொல்லி கொடுக்குமே. பிளேயிங் வித் பேட்னு சொல்லி கொடுத்து ஜென்ரேட் பண்ணுவோமே. இங்கே பாருங்க அதுக்கு மேலே இது ஜென்ரேட் ஆகுது. இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபனி இமேஜ் வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பிளேயிங் வித் பேட். ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏஆர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சரியான ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து இதை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியுங்க. நான் சொன்ன அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வழிமுறை வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.